கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள வட்டத்தூர் கிராமத்தில் மண் வாசனை உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் மற்றும் மண் வாசனை ஒருங்கிணைந்த கூட்டுப்பண்ணை திட்டத்தின் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மண் வாசனை நிறுவன சேர்மன் ஜான் விக்டர் மற்றும் மண் வாசனை உழவர் உற்பத்தி நிறுவன இயக்குநர் லெனின் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் நிர்வாகிகளை வரவேற்று பேசினர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மடப்பட்டு எம்மாவுஸ் ஆன்மீக மைய இயக்குநர் அருள் தந்தை பன்னீர்செல்வம் ரிபன் வெட்டி திட்டத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து நிறுவன வளர்ச்சிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த திட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய மண்வாசனை நிறுவன ஜான் விக்டர், நாட்டுக்கோழி வளர்த்தல், ஆடு வளர்த்தல், கோழி, காடை, இளம் கன்று வளர்த்தல் மூலம் கிடைக்கும் நன்மைகள், வருமானம் குறித்தும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்வது குறித்தும் விளக்கி பேசினார். இந்த நிகழ்வில் வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் இயற்கை விவசாயிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எனது பெயர் ஜான் விக்டர். நான் மண் வாசனை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தினுடைய சேர்மன். நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் கீரப்பாளையம், திருமுட்டம், மேல் புவனகிரி இந்த 3 ஒன்றியத்திலையும் 1000 விவசாயிகளை ஒருங்கிணைச்சி பாரம்பரிய அரிசி வகைகள் இயற்கை முறையில் விளைவிக்கிறோம். 2வது பார்த்தீங்கன்னா மரச்சிக்கு எண்ணெய் வகைகள் தயாரிக்கிறோம். 3வது சிறுதானியங்கள். இது 3மே மதிப்பு கூட்டி நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கிறோம். இதன் மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 1000லேருந்து 2000 கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர் எங்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க, பயன்பெறுறாங்க. அதுபோல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி. இன்றைக்கி நாங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணுன்றதுக்காக மண் வாசனை கூட்டுப்பண்ணை திட்டம், அதாவது என்ன சொன்னால் ஒருங்கிணைந்த கூட்டுப்பண்ணை திட்டம் நாங்கள் வட்டத்தூரில் ஆரம்பிச்சிருக்கிறோம். சென்னை டு கும்பகோணம் சாலையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1000 நாட்டுக்கோழி, 1000 ஆடு, 1000 இளம் கன்றுகள் இதை வளர்த்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் இதை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். இதன் மூலயமா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தரத்தும் உயர்த்தணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கம். இந்த 1000 கோழியும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நாங்கள் எங்களுடைய பண்ணையை ஃபார்ம் பண்ணுறோம். கூடவே எங்கள்கிட்ட இருக்கிற உறுப்பினர்களையும் 10 கோழி கொடுத்து அவங்களை வளர்க்க சொல்கிறோம். அவங்களுக்கு டெய்லி முட்டை கொடுக்கணும். அந்த முட்டை மூலயமா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். கோழி மூலயமா வருமானம் கிடைக்கும். காடை வளர்க்க சொல்கிறோம். காடை மூலயமா வருமானம் கிடைக்கும். இது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், சிறு குறு விவசாயிகளும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எங்கள்கிட்ட வாங்கக்கூடிய நிறைய கடைகள்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நல்லா இருக்குது, உங்களுடைய பொருட்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் பழையக்கோட்டை கீழ்பாதி கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கி வட்டத்தூர் கிராமத்தில் மண் வாசனை இயக்குனர் ஜான் விக்டர் சார் தலைமையில், எம்மாவுஸ் பங்கு தந்தை பன்னீர்செல்வம் அவர் தலைமையில் இந்த திறப்பு விழா பண்ணப்பட்டது. அதில் நாங்கள்லாம் கலந்துக்கிட்டோம். விவசாயிகள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த திட்டத்தில் ஒத்துழைச்சி நாங்களும் அதில் நல்லா பயன்பெறுவோங்கிறத உறுதியளித்து இந்த திட்டம் மேலும் மேலும் நல்லா பயன்பெற இறைவனை பிரார்த்திக்கிறோம். பேசி நன்றி. இன்னி நான் ஆர்கானிக், அதாவது இயற்கை பாரம்பரியமான பூங்காறு, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, ஜீரக சம்பான்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கை பாரம்பரியமான நெல் வகையை மீட்டு எடுத்து விவசாயம் பார்க்குறேன். மண் வாசனை கூட்டத்துக்கு இன்றைக்கி வந்தேன். அவங்க சொல்லக்கூடிய அனைத்து கருத்தையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அனைத்து விவசாயிக்கும் நன்றி.